மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். நெருப்பு ராசி எப்படின்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு குணங்கள் அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் அதையும் தாண்டி நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய இதுல இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவர்கள், அதாவது தொட்டா சுட்டரிக்கும் அப்படின்ற மாதிரியாக இவர்கள் கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா நேரம் காலம் பார்த்துதான் பேசணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு வார்த்தைகள் வரும்போது ரொம்ப கவனிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அசால்ட்டா சில விஷயங்களை பேசணும் அப்படின்னா அதையே இந்த சிம்ம ராசி என்பவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக வைத்து அதையே சொல்லி காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெரரான ஒரு குணமும் இருக்கும். அதே மாதிரி அன்பும் பாசமும் அதிகப்படியாக நிறைந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அன்புக்கு அடிமை, பாசத்திற்கு அடிமை அப்படின்னு சொன்னாலே இந்த சிம்மராசி என்பவர்களை தான் நம்ம மெயினா சொல்லணும். பாசத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சிம்மராசி மூலமாக நம்ம சாதிக்க முடியும். சிம்மராசி என்பவர்கள் கிட்ட ஒரு அன்பாக ஒரு பாசத்தோட சில விஷயங்களை சொல்லும் போது அவர்கள் நமக்காக எந்த விதமான ஒரு தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த நண்பர்களுக்காக தன்னுடைய எல்லா விஷயத்தையும் இழக்கிறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அந்த ஒரு பாசத்திற்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்கள் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே தேவையில்லை.
டோட்டலா ஒரே ஒரு வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படிதான் சொல்லணும், பிராங்கா சொல்றது. ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்களோ அவர்களுக்கு மாதிரியே தான் நம்ம பலன்களும் சொல்லணும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவர்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நடு ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்து பார்த்து செய்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம ஆயிப்போச்சு. எந்த விதமான ஒரு ஒரு துரும்பு கூட அதுல இருந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரியாக ஒரு நிலைமைக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்தாலும் இந்த பராபவ வருடத்துல இதுல இருந்துலாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிம்மராசி என்பர்கள் எப்போ எங்களுடைய கால சூழ்நிலைகள் மாறும், எப்போ எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இழந்த சில பதவிகளை நாங்க அடையணும், யார் யாரெல்லாம் என்ன ரொம்ப ஏளனமாக பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரியான சில சவால்களோடு போராடி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சவால்களுக்கு உண்டான விடைகள் கண்டிப்பாக இந்த பராபவ வருடத்துல கிடைக்கும். ஏன்னா பராபவ வருடமே முக்கியமாக சுழற்சி முறை மாற்றங்கள் தான் நடக்க போகுது. யார் யாரெல்லாம் ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்து உங்களை ஒரு மிக அதிகாரத்தன்மையில உங்களை ஒரு விஷயத்துல ஒரு ஏளனமாக பேசினாங்களோ இப்போ இந்த பராபவ வருடத்துல அந்த நபர்கள் கீழே வருவதற்கும் நீங்க சிம்மராசி என்பர்கள் மேலே அடைவதற்கும் உண்டான ஒரு சுழற்சிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வளர்ச்சிகரமான ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு பதவி பறிபோயிடுச்சு, அதிகப்படியான பதவிகள். அதாவது அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் துறையில இருக்கலாம், அதிகப்படியாக வங்கி சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரியாக அவர்களினுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துல வேலை பிடிக்காம நம்ம ஒரு இடத்துல இருந்து வேலை ரிலீவ் ஆகிறதுக்கும் பதவிகள் பறிக்கப்பட்டு நீங்க அங்க இடத்துல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இதுல இந்த சிம்மராசி என்பர்கள் செகண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த பதவிகள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களினுடைய ஒரு அரசாங்கம்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு இடத்துல ரொம்ப ராஜ்யத்தை அனுபவிப்பவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் தான். அந்த ராஜ்யமே அழிஞ்சு போச்சு, அந்த பதவிகளை பறிக்கப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையில தான் என்ன செய்யறோம், தன்னுடைய குடும்பங்கள் தன்னை சுத்தி இருக்கிறார்களே, தன்னுடைய அடுத்த நிலை என்ன, இதையெல்லாம் யோசிக்காம தன்னுடைய ராஜ்யம் பறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் டென்ஷன்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இந்த வருடத்துல அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க இழந்த பதவிகளை மீண்டும் அடைவதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் வரக்கூடிய ஜனவரி மாதத்துல இருந்து, ஏன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய ராசியில அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே ஒழிய முழுமையாக எப்போ குறைய போகுது அப்படின்னா ஆஃப்டர் டிசம்பர் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அடுத்து இந்த சிம்மராசி என்பர்கள் அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. முதல்லயே சொல்லிட்டேன், ராஜ்யத்தை பத்தி தான் இவர்கள் அதிகப்படியாக யோசிப்பாங்க. அதனால அங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நீங்க இந்த வருடத்திலையும் அதை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே எதிர்பார்த்தாலும் ஆஃப்டர் ஜனவரி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க டயத்துக்கு போங்க, டயத்துக்கு செய்யுங்க. ஒரு 12 மணி நேரம் வேலை செய்யறேன், 14 மணி நேரம், 16 மணி நேரம், இப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 75% ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் இவர்களினுடைய வேலையில தான். அதை இந்த இடத்துல குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலாளர்களினுடைய நலன்ல ரொம்ப அக்கறை காட்டுங்க. ஏன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம் இருக்கிறதுனால அவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 6, 8 ரொம்ப ஃபில் ஆக போகுது இந்த இடத்துல. இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு கோச்சார கிரகம், 8ஆம் இடத்துல ஒரு கோச்சார கிரகம், இந்த மாதிரியாக அந்த பீக்கா இருக்கக்கூடிய டயத்துல
இந்த 2 இடத்துலயும் கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி டயத்துக்கு வேலை செஞ்சுட்டு டயத்துக்கு வெளியில வரணும். அடுத்த தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப நீங்க மெனக்கெட்டு அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அந்த பிரச்சனைகள் தீரவே தீராது. அதற்குண்டான மாற்று நிவர்த்தியாக சில தெய்வ வழிபாடுகளை பண்ணணும். எப்படியாவது என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வ பலம் அப்படின்றது இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு அப்படின்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த எதிரிகளினுடைய பலத்தை விட உங்க பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா அங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகப்படியாக தேவைப்படும். அதற்கு நீங்க அந்த தெய்வ பலத்தை நீங்க கையில் எடுக்கும் போது முழுமையான ஒரு மாற்றங்களை முழுமையாக பெற முடியும். குழந்தை ரீதியான சில பிரச்சனைகளுக்கு வீட்டுல பசங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு எந்நேரமும் போன்லயே விளையாண்டுட்டே இருக்கிறா, போன்லயே பேசுறது, அதனால வீட்டுல ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தாங்காதுன்னு இந்த குழந்தைகள்னால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்க குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்க நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையான மாற்றங்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான விவாகரத்து வழக்குகள் இருக்கும். அந்த விவாகரத்து வழக்குகளுக்கு உண்டான தீர்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வரப்போகுது. அது என்ன தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.